வாழ்க்கையில் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறதுக்கு ஒரே காரணம் அவங்க தங்களோட வாழ்க்கையோட திசையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான். 7 பில்லியன் மக்கள் அவங்க மனத்தையும் விழிப்புணர்வையும் ஒரே திசையில் குவிச்சா எல்லாமே அவங்களுக்கு இணங்கணும். உங்கள் சக்திகள் துடிப்போட இருந்து உங்கள் மனம் ஒருமுகப்பட்டிருந்தா அப்போ இது அந்த திசையில் வளரும். நிಶ್ಚಲತತ್வை. நிಶ್ಚலதத்வே ஜீவன் முக்தின்னா என்ன? தன்னோட நோக்கத்தில் உறுதியாக இருக்கிறவனுக்கு, அப்படி ஒருத்தனுக்கு முக்தி கிடைக்காம போகாது. The only reason. பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறதுக்கு ஒரே காரணம் அவங்க தங்களோட வாழ்க்கையோட திசையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான். அவங்க வாழ்க்கையோட திசையை உண்மையில் மாற்ற மாட்டாங்க, ஆனால் அவங்களோட மனசுலையும் உணர்வுகளிலையும் அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் இயல்பே இப்படித்தான். Is such. இன்னைக்கு அறிவியல் உண்மையாகவும் இது இருக்குது. ஒவ்வொரு யோகியோட அனுபவமும் இதுதான். இந்த பிரபஞ்சத்தில் சக்தி இருக்குது, அப்புறம் விழிப்புணர்வு இருக்குது. பொருள் தன்மைன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் பொருள் தன்மைன்னு பார்க்குற எல்லாமே சக்தியோட அடர்ந்த வடிவங்கள் தான். இன்னைக்கு இது நிரூபணமான அறிவியல். ஆனால் 40,000 வருஷங்களுக்கு முன்னால் சிவன் பேசினப்போ அவர் இதை தெளிவாக சொன்னார். அவரோட ஈடுபாடு பூரண விழிப்புணர்வு கூடயோ அல்லது சக்தியோடையோ இருந்துச்சு, எப்பவும் பொருள் தன்மையில் இல்லை. ஏன்னா அவர் அதை உண்மையாக பார்க்கல. அதை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் பேசியிருக்காரு. அதனால் இந்த 2 விஷயங்கள் தான் ஒருத்தர் கையாளணும். ஓ, ஏன் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலை? நாங்கள் இன்னைக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தசைகளை வளர்க்குறதுக்கு இல்லை. நீங்கள் சக்தியை உணரணும்னா இப்போ இந்த உடம்பில் அது அடர்த்தியாக இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்தினாதான் அது துடிப்போடு இருக்கும். இல்லைன்னா இல்லை, அது மண் குவியல் மாதிரி உட்காந்துருக்கும். இது இங்கே உட்காந்து துடிப்போடு இருக்கணும்னா அதை ஒரு குறிப்பிட்ட வழியில் வச்சுருக்கணும். அதனால் நீங்கள் உடலால் செய்கிற எந்த மாதிரி சாதனாவும் தசைகளை உருவாக்குறதுக்கு இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இல்லை. நான் பெண்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவங்கள விட பலசாலிகளாக இருக்க முடியும். 90 நாள் சாதனா நீங்கள் அவங்கள விட பலமாக ஆக முடியும். உங்கள் சக்திகள் துடிப்போட இருந்து உங்கள் மனம் ஒருமுகப்பட்டிருந்தா அப்போ இது அந்த திசையில் வளரும்.
மனம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறதால எந்த திசையில் வளருதுன்னு தெரியல. உங்களுக்குள்ள இருக்கிற உயிரே குழப்பத்தில் இருக்குது, அதுக்கு எந்த திசையில் போகிறதுன்னு தெரியல. I would say more than 95. 95% மேலேன்னு நான் சொல்லுவேன். உண்மையில் 99ன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தப்பாகாமல் இருக்கணுமே, அதனால குறைஞ்சது 95% மனித சக்தி வீணாக்கப்படுது. ஏன்னா பெரும்பாலான மனிதர்களால் எதையும் அந்த ரொம்ப நேரம் கவனத்தில் வச்சிருக்க முடியறதில்ல. அப்படி முடிஞ்சால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது விஷயத்துக்கு ஒரு ஜன்னலோ கதவோ திறந்துக்கிட்டே இருக்கும். 7 பில்லியன் மக்கள் அவங்க மனத்தையும் விழிப்புணர்வையும் ஒரே திசையில் குவிச்சா எல்லாமே அவங்களுக்கு இணங்கணும். எதுவுமே ஆராயப்படாமல் இருக்காது. சும்மா எல்லாமே ஒருத்தர் தன்னோட மனத்தையும் சக்திகளையும் விழிப்புணர்வையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு திசையில் ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தா அவர் இந்த உயிரோட தன்மையை மட்டும் உணர்ந்தவர் இல்லை. கடந்த 84 படைப்புகள் நடந்திருக்கு. அதுவும் இங்கே தான் இருக்கு. மனித விழிப்புணர்வால் எல்லாத்தையுமே ஆராய முடியும்.